பிள்ளைகள் வணக்கம். இன்றைக்கு வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தில் 11ஆம் ஆண்டு 2ஆம் தவணை பேப்பர் ஒன்று பார்க்க போகிறோம். அதில் பாருங்க, முதலாவது கேள்வி, ஆண்டு பெருமானம் ரூபா 60,000 பெறுமதியான ஒரு வீடு ஒன்றுக்கு ரூபா 4,500 இறைவரி அறவிடப்படுதான். அப்படின்னு சொன்னால் இறைவரி சதவீதம் யாதென்று கேட்டிருக்கார். இறைவரி சதவீதம் என்னென்று தெரியுமே, மாநகர சபை நகர சபை போன்ற உள்ளூராட்சி மன்றங்களால் ஆண்டு பெருமானத்தில் ஒரு பகுதியை என்ன செய்யணும், இறைவரியாக செலுத்தணும். அது ஏனென்றது தெரிஞ்சிருக்கணும். அவங்க தர்ற ஒரு சில வசதிகள், வடிகால் அமைப்பு, இந்த வீதி விளக்குதல், இதுகளுக்காக அறவிடப்படுற வரை தான் இறைவரி. படிச்சிருப்பியல் பிள்ளைகள். அப்போ இதில் கேட்டிருக்கிறது அந்த இறைவரி சதவீதம் எவ்வளவு பண்றது, எத்தனை சதவீத இறைவரியை வருஷத்துக்கு செலுத்தணும். இங்கே நாங்கள் அந்த வீட்டோட ஆண்டு பெருமானம் 60,000. 60,000 ரூபாய் மதிப்பிடப்பட்ட அந்த வீட்டுக்கு 4,500 ரூபாய் ஆண்டு இறைவரி கட்டியிருக்காரு. 60,000த்துல 4,500. அதில் சதவீதமாக்க என்ன செய்ய போறீங்க, 100ஆல பெருக்க போறீங்க, சதவீதமா மாற போறீங்க. சுருக்குனா மிச்சம் இருக்கிறது எவ்வளவு, 45 கீழ் 6 நின்று மிச்சம். அதை மேலும் சுருக்கலாம். என்ன சுருக்கணும், என்ன வரப்போகுது, 15 கீழ் 3 2 வரும், 2 2 வரப்போகுது, 3ஆல சுருக்கணும். மிச்சம் இருந்த இந்த பிரமாணம் எவ்வளவு, 7.5%. கவனம், ஆண்டு இறைவரி என்றது கேள்வியில சொல்லி இருந்ததால் ஓகே. சில இடங்கள்ல காலாண்டு இறைவரியை தந்து போட்டு கேள்வி கேட்கிற இடங்களும் இருக்கு. காலாண்டு இறைவரி தந்திருந்தா முதலாவது ஆண்டு இறைவரிக்கு மாத்துங்க, 4ஆல பெருக்கி ஆண்டு இறைவரியா மாத்தி போட்டு இறைவரி சதவீதத்தை காணும். 2வது கேள்வியை பாருங்க, ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பக்க நீளம் 14 சென்டிமீட்டராக உள்ள சதுர வடிவ தகடொன்றிலிருந்து ஆரைச்சிறை வடிவ பகுதி ஒன்று வெட்டி நீக்கப்படுகின்றது. ஆரைச்சிறையை நீக்கின பிறகு இருக்கிற அந்த மிச்ச துண்டுட எஞ்சிய பகுதியில சுற்றளவு கேட்டு, அந்த எஞ்சிய பகுதியில இருக்கிற சுற்றளவு கேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பாருங்க என்னென்ன வேணும்ன்றது. சதுரத்துல பக்க நீளம் 2 தெரியும்ன்றதால அது சரி. இந்த வில்லிட நீளம் கண்டா சுற்றளவு சொல்லிடுமா, சொல்லிடலாம், சொல்லிடுமே. வில்லிட நீளம் காண்றதுக்கு இந்த ஆரைச்சிறையில வில்லிட நீளம் காண போறோம். ஆரைச்சிறை என்ற இதுல கால்வட்டமாக்குறது போறோம். ஆரைச்சிறை என்றது இங்க கால்வட்டம். என்ன கால்வட்டத்துல வில்லிட நீளத்துக்கு 4 மேல் ஒரு பை 2πr வச்சிருக்கிறவே. அப்படியெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்க தேவையில்லை. முழுவட்டத்திட சுற்றளவுக்கு 2πr 2πr தர அங்கால டீட்டாவின் கீழ் 360. 2 தர 22 கீழ் 7 பையில பெருமானம் தர 6 இஞ்ச தந்திருக்கிறது எவ்வளவு, 14 சென்டிமீட்டர். 14 தர டீட்டா 90. ஏன் கால்வட்டம் 90 பாகை 90 கீழ் 360. 91 94 360. சுருக்கலாம் 7 7 14. மிச்சம் இருந்த இந்த ரெண்டும் இந்த நாளோட விட்ட போறோம். அப்ப என்ன வரப்போகுது, இந்த வில்லிட நீளம் வரப்போகுது 22 சென்டிமீட்டர் அமையப்போகுது. வில்லிட நீளம் 22 சென்டிமீட்டர் தெரிஞ்சுட்டு சொன்னா எங்களால சுற்றளவு சொல்லிடுமா, சொல்லிடாத, சொல்லிடும். சுற்றளவு எவ்வளவு இருந்திருக்க போகுது, சுற்றளவுன்றது ஃபைனல் ஆன்சர் கொடுத்து கொள்ளுங்க. சுற்றளவு 14ல 2 14 சென்டிமீட்டர் பக்க நீளம் 2 பிளஸ் 22 28 பிளஸ் 22 எவ்வளவு, 50 சென்டிமீட்டர் அமைஞ்சு. அடுத்த வெளியே பாருங்க, 3வது அச்சரகணித பின்னம். இதை தீர்க்க என்ற கேள்வியில விளக்கம் என்ன, சிற பெருமானம் எக்ஸோ வையோ அதுல ஒரு தெரியாக்கணியம் வரும். அந்த தெரியாக்கணியத்துல பெருமானம் காணும். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. 2 இடத்துல பகுதியா எக்ஸ் இருக்குது. முதலாவது அதை ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கு வழி செய்யும். ஒரு இடத்துல எக்ஸ கொண்டு வாரதுக்கு பின்னண்டையும் கழிக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னத்தை கூட்டணும் கழிக்கணும்ன்றா அதுல பகுதி சமனா இருக்கணும். இல்லை இங்க பகுதி 3x இருக்குண்டா அது எத்தனையால பெருக்கி இருக்கணும், இந்த பின்னத்தை 2ஆல பெருக்கி இருந்தா தான் 6x மாறும். என்னென்று வரப்போகுது, 2ஆல பெருக்கி 4 கீழ் 6x மைனஸ் 1 கீழ் 6x. இது எதுக்கு சமனாம 1 கீழ் 10. இந்த பின்னத்துல மாற்றம் செய்யல. முதலாவது பின்னத்தை நான் 2ஆல பெருக்கி இருக்கிறேன், பகுதி 6x மாத்துறதுக்காக. இதுல இருந்து என்ன வரப்போகுது, பகுதி சமன்டா தொகுதியை கூட்டி கழிக்கலாம் தானே, கழிக்கிறோம். 3 கீழ் 6x வரப்போகுது சமன் 1 கீழ் 10. சுருக்கலாம், இஞ்ச வச்சு சுருக்கக்கூடியதை சுருக்கலாம். 3 3 32 6. இதை குறுக்க பெருக்கம் செய்தா குறுக்க பெருக்கம் செய்யறேன் பாருங்க. சமன்பாட்டு அங்காலயம் இங்காலயம் ஒவ்வொரு பின்னம் இருக்கைக்குள்ள குறுக்க பெருக்கலாம். குறுக்க பெருக்கடா என்ன வரப்போகுது, 2x ஆல் 1 பெருக்குனா 2x சமன்
5 10 பாருங்க வெட்டி சுருக்கின பிறகு இங்கே 1 மிச்சம் தொகுதியில் ஒரு 10 இங்கே 2x மிச்சம் 2x ஒன்றால் பிறகு 2x ஆகவே எக்ஸ் சமன் 10 2 அந்த 2 அங்கே போய் பிரிபட்டிருக்கும் என்ன நடந்திருக்கும் எக்ஸ் சமன் 5. அடுத்தது எக்ஸின் பிரமாணம் கேட்டிருக்கு. எக்ஸில பிரமாணம் காண்றதுக்கு இதில் தந்த தரவுகளை பாருங்க. முக்கோணி ஏபிசி ஒரு இருசம பக்க முக்கோணின்றதை தந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் என்னது சமன். இந்த 2 பக்கமும் சமன்டா இது இருசம பக்க முக்கோணி தெரியும். இருசம பக்க முக்கோணின்னா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன்ன்றது தெரியும். ரைட். அப்ப உங்களுக்கு இது 114 இந்த முக்கோணியில புறக்கோணம் என்னவா தந்திருக்கு. இதுல இந்த முக்கோணியில புறக்கோணம் 114. இது பிசி என்ற பக்கத்தை நீட்டேக்குள்ள இந்த பக்கத்தை நீட்டேக்குள்ள பிசி என்ற பக்கத்தை நீட்டேக்குள்ள உண்டான புறக்கோணம் தான் 114. உங்களுக்கு தெரியணும் இது 114 நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் எவ்வளவு 180 பாகையல்லோ. 180ல 114 கழிச்சா மிச்சம் பெற போறது 66 பாகை எதா இருந்திருக்கும். இந்த உள்ளுக்குள்ள இருந்து ஆகக்கோணம் இருந்திருக்கு. இது 66 பாகை என்ன கட்டாயம் இது எத்தனை பாகை 66 பாகை. இப்ப நாங்கள் இதுல முக்கோணிதாக கோணங்களை கூட்டி சமப்படுத்தினாலும் சரி பாருங்க. முக்கோணிதாக கோணங்கள் என்னென்ன எக்ஸ் பாகை 66 பாகைய பிளஸ் 66 பாகை உண்டையும் கூட்டி எதுக்கு சமப்படுத்த போறீங்க 180 பாகைக்கு சமப்படுத்தினா எக்ஸ் பிளஸ் 66 66 132 சமண விளவு 180 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் 180ல இதை கழிக்கணும் 132 கழிக்கணும் எவ்வளவு 48 பாகை. வரும் புறக்கோணத்தை வச்சு நேர்கோட்டோட அடுத்துள்ள கோணங்களோட ஐடியா எடுத்து இதை முதலாவது 66 பாகையை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு இருசம பக்க முக்கோணி என்றதை வச்சு சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனண்டு கோணங்களை கூட்டி முடிச்சிருக்கணுமா. அடுத்தது பாருங்கூட எக்ஸக 3 எக்ஸை 8 பெருக்கம் 0 ஒரு நேரடியா காரணிப்படுத்தான் தந்திருக்குது. சில இடங்கள்ல காரணிப்படுத்தாம தருவீங்கன்னா காரணிப்படுத்தாம முதலாவது நீங்க காரணிப்படுத்தி போட்டுதான் தீர்வுக்கு போகும். 2 காரணிகள்ட பெருக்கம் 2 3 எத்தனையோ பெருக்கம் 0 இருக்குன்னு சொன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு காரணியும் தனித்தனியா 0க்கு சமப்படுத்த முடியாது. ஒரு காரணி என்ன எக்ஸக 3ன்றது ஒரு காரணி. அப்போ எக்ஸக 3 0 இருக்கணும்னு சொன்னா எக்ஸ் என்ன இருந்திருக்க வேணும். இந்த சக 3 அங்கால சய 3 மாறிடும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காரணிகள்ட பெருக்கமா இருக்கக்குள்ள ஏதாவது 1 0 இருந்தாலே பெருக்கம் 0 ஆகிடும். அப்போ எக்ஸக 3 0 எக்ஸிரவரமானம் மறை 3 அல்லது எக்ஸய 8 0 இருந்திருந்தா எக்ஸமன் என்னவா இருந்திருக்கும் 8 இருந்திருக்கும். உனது போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸுக்கு சய 3 போட்டா இந்த இடம் என்னவா மாந்திரும் சய 3 சக 3 வந்திருக்கும். சய 3 சக 3 0 ஆயிருக்கும். இதுல என்ன வருமானம் வந்தாலும் 0 எதை பெருக்கினாலும் 0 தானே. அப்படி அதே மாதிரி இங்கேயும் 8 போட்டா 8 பிரதிக்குள்ள இந்த ஏரியா 0 இருக்கும். இந்த காரணி 0 இருக்கும். அப்ப 0 எதை பெருக்கினாலும் 0 தெரியும். அப்ப காரணிகளா இருந்தா ஒவ்வொரு காரணியையும் காரணிப்படுத்தி போட்டு ஒவ்வொரு காரணியையும் 0க்கு சமப்படுத்தீங்கன்னா சரி. 6வது கேள்வியை பாருங்க. ஒருங்கிசைவு சம்பந்தமானது. தரப்பட்டுள்ள முக்கோணிகளில் ஒருங்கி செய்யும் முக்கோண ஜோடியை இனங்கண்டு அது ஒருங்கி செய்யும் நிபந்தனையையும் எழுதணும். அந்த தரவுகளை வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவதுல 2 கோணம் தந்திருக்கு. இதுல 90 பாகைன்னு தந்திருக்கு, 60 பாகைன்னு தந்திருக்கான். அது மாதிரி இந்த பக்கம் சமன் காட்டியிருக்கு. இங்க இது 60 பாகைன்னு தந்திருக்கு, இது 60 பாகை, இது 30 பாகை, இது 60 இது 30 இது 90 தான். ரைட். அடுத்தது இதுல இந்த பக்கம் சமன் காட்டியிருந்தது. இங்க இது 90 பாகை, இது 60 பாகை, ஆட்டோமேட்டிக்கா இது 30 பாகைன்னு தெரியுமா. சரி, தரவுப்படி 2 கோணம் தந்திருக்கு, ஒரு பக்கம் தந்திருக்கு. அப்ப கோணம் பக்கம்னு சொன்னா வேற கோணம் எல்லாம் காட்டியலாம் தானே. கோணம் பக்கத்துலான்னு காட்டணும். 4 சந்தர்ப்பத்துல பக்கம் சரி வராது. என்னண்டா 3 பக்கம் இல்லையே தரவுல. கோணம் பக்கமும் சரி வராது. 2 பக்கம் இல்லை, ஒரே ஒரு பக்கம் இருக்குன்றதால கோணம் பக்கமா தான் இருக்கணும். கோணம் பக்கம்ண்டா 2 கோணமும் மொத்த பக்கமா இருக்கும். 2 கோணம் இருக்கிறது சமனாண்டா இதுல எல்லாத்துக்குமே 2 கோணம் சமனா இருக்கு. இங்க எல்லாத்துலயும் 2 கோணம் ஒத்த பக்கத்தை வழியா பார்த்துக்கணும். பாருங்க, இங்க 90 இருக்கு, அங்கேயும் 90 இருக்கு, இங்கேயும் 90 இருக்கு. அது மாதிரி இங்கேயும் 60 பாகை இருக்கு, அங்கேயும் 60 பாகை இருக்கு, இங்கேயும் இன்னொரு 60 பாகை இருக்கு. 2 கோணம் எல்லாத்துக்கும் சமனாத்தான் இருக்கு. ஒத்த பக்கம் அங்கே இருக்கோ அந்த முக்கோணி 2ஐயும் எடுத்தோம்னா சரி. அப்ப இதுல இங்க 90 டிக் போட்ட இங்க 90, அதே மாதிரி இங்க 90, இது 2ம் சமனா இருக்கு. இது 60 இது 60, அது 2ம் சமனா இருக்கு.
அதே மாதிரி அந்த ரெண்டு கோணம் காட்டணும் இல்லை ஒரு சமன் காட்டின ரெண்டு கோணத்துக்கும் இடையில தான் இந்த XY என்ற பக்கம், அதே மாதிரி இங்க எம்என் என்ற பக்கம் ஒத்த பக்கங்கள்ன்றது இங்க அப்படி வரையில பாருங்க. இங்க 90 பாக காட்டியிருக்கு, இங்க 60 பாக காட்டியிருக்கு. 60க்கும் 90க்கும் இடையில இருக்கிறது இங்க QR. ஆனா QR சமன் காட்டாம இதை காட்டியிருக்கு, QP சமன் காட்டியிருக்கு. QP சமன் காட்டினாங்களுக்கு ஒத்த பக்கம் அமையாதுன்றதால இதுல எந்தெந்த முக்கோணி ஒருங்கி செய்யக்கூடிய முக்கோணி XY சட்டும் முக்கோணி ஒருங்கி செய்யும் இதோட முக்கோணி LMNோட என்ன சந்தர்ப்பத்துக்கு கீழே கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்திற்கு. அடுத்த கேள்வி, பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புக. சாய்சதுரம் ஒன்றின் டேஷ் சமனாவதோடு அதன் மூலைவிட்டம் ஒன்று இருசமக்கூறும். சாய்சதுரம் ஒன்றின் பக்கங்கள் சமன், எதிர்பக்கங்கள் சமன் என்று சொல்லலாம். எதிர்பக்கங்கள் சமன், அதே மாதிரி எதிர்கோணங்களும் சமன். சாய்சதுரம் ஒரு வகையான இணைகரம்ன்றதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சாய்சதுரம் என்றதும் ஒரு வகையான இணைகரம். அதுல எதிர்பக்கங்கள் சமனா இருக்கும், எதிர்கோணங்கள் சமனா இருக்கும். நீங்கள் இந்த பிளாங்க்ல எதை எழுதினாலும் சரி, சாய்சதுரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனாவதோடு அதன் மூலை விட்டம் ஒன்று செங்குத்தாக இருசமக்கூறும். இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்னண்டா சாய்சதுரம் சாய்சதுரத்துல மூலை விட்டங்கள் ஒன்று செங்குத்தாக இருசமக்கூறும். சாய்சதுரம் கீர்னீங்கண்டா இந்த மூலை விட்டங்கள் இதுல சந்திக்கக்குள்ள அப்படி சந்திக்கும், செங்குத்தா சந்திக்குமா? அது ஸ்பெஷல் கேஸ். இது மற்ற இணைகரங்கள் மாதிரி இல்லாம சாய்சதுரத்துல மூலை விட்டங்கள் செங்குத்தா இருசமக்கூறும். கீறி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சாய்சதுரத்தை கீறி போட்டு அதுல மூலை விட்டத்தை இடைவெற்ற இடத்தை பாத்தீங்கன்னா இடைவெட்டைக்குள்ள என்ன செய்யும், இருசமக்கூறும்ன்றது இணைகரம். இணைகரத்துல மூலை விட்டங்கள் ஒன்று இருசமக்கூறும் தானே. அதே மாதிரி இது எப்படி இருசமக்கூறும், செங்குத்தாக இருசமக்கூறும் என்ற வசனம் இதுக்குள்ள எடுத்திருக்கலாம். அடுத்தது பாருங்க, ஏ இடைவெட்டு பீடாஸ் என்ற தொடையை நிலட்டி காட்டுகன்னு கேட்டிருக்கு. சுலபமான விஷயம் இது. பாருங்க, இதுல இடைவெட்டு காட்டைக்குள்ள ஏ தவிர்ந்த பி தவிர்ந்த ஏ என்று சொல்ற மாதிரி வாசிக்கலாம். அதாவது ஏ இடைவெட்டு பி என்ற இதுக்கு ரெண்டு வழி சொல்லித்தாரன்னு பாருங்க. முதலாவது நீங்கள் வளமையா நிலட்டுற மாதிரி நிலட்டி போட்டு இப்ப ஏ என்ற தொடையும் பி என்ற தொகை பி டேஸ் என்ற தொடையும் நிலட்ட போறோம். ஏ என்ற தொடையை நிலட்டினா அப்படி வரும். ஏ என்ற தொடைய நிலட்டினா இதான் ஏ என்ற தொடை ஓமெல்லோ. இதே என்ற தொடை இடைப்பட்ட தொடைய நிலட்டியக்குள்ள இப்படி நிலட்டுங்க ஏ என்ற தொடை. அடுத்தது பி டேஸ் என்ற தொடையல்லோ, பி டேஸ்ண்டா பி தவிர்ந்தது என்ன, பி தவிர்ந்ததுண்டா பிக்கு வெளியால் இருக்கிற தொடைய நிலட்டுங்க. அப்போ பிக்கு வெளியால் வேற டைரெக்ஷன்ல நிலட்டுங்க நிலட்டியக்குள்ள பிக்கு வெளியால். எங்க ரெண்டும் இடைப்பட்ட இடம். நான் இப்ப ரெண்டு டிரெக்ஷன்ல இருக்கிறான், அந்த ரெண்டு கோடும் இடைவெட்டினது இந்த ஏரியாவுக்குள்ள. இதுக்குள்ளதான் என்ன செய்யிருக்கு, ரெண்டு கோடும் இடைவெட்டி இருக்கு. இதுதான் என்னது, அந்த ஏ இடைவெட்டு பி டேஸ் என்ற பகுதி. ஓகே, இந்த பகுதி தான் ஏ இடைவெட்டு பி டேஸ் என்ற பகுதி. இத இப்படி ஒரு வசனத்தாலே ஞாபகம் வச்சு கொள்ளலாம், கவனிச்சு கொள்ளலாம். ரைட், இதுல இப்படி யோசிச்சு வச்சு கொள்ளுங்க. இதுல எது தவிர்ந்திருக்கு, பி தவிர்ந்த ஏ. ஏ என்ற வட்டம் இவ்வளவு தான், ஏ என்ற வளையம் தெரியும். அதுல பி தவிர்ந்த ஏ என்றா
இவ்வளவுமே இந்த வளையத்தால காட்டி இருக்கிறது ஏன்னா இந்த வளையத்தால காட்டி இருக்கிறது அதுல பி தவிரணும்னா பி என்ற பகுதி வரக்கூடாது. பி தவிர்ந்தே என்றதா இருக்கணும். பி தவிர்ந்தே என் பி வரக்கூடாதுன்னு சொன்னான். ஏதான் வேணும், எப்படியான வேணும், பி தவிர்ந்தே என்றதை ஞாபகம். மற்ற பக்கம் கேட்டா ஏ தவிர்ந்த பி என்றா பி எடுத்து இந்த ஏ தவிர்த்து விட்டீங்கன்னா சரி, ஏ இல்லாத பி, ஏ தவிர்ந்த பி தவிர்ந்தன்றதை ஞாபகம் கொள்ளும் அந்த நிரப்பித்துடைய இடைப்பட்டடுக்கைக்குள்ள. அடுத்தது வர்க்கமூலம் 57 பெருமானம் ஒவ்விரு முழுவன்களுக்கு இடையில் காணப்படும். வர்க்கமூலம் 57 பெருமானத்தை கேட்டவரா? வர்க்கமூலம் 57 எவ்விரு வர்க்கமூல எண்களுக்கு இடையில இருக்கும் என்று கேட்கல, எவ்விரு எண்களோட வர்க்கமூலத்துக்கு இடையில இருக்கும் என்று கேட்கல. வர்க்கமூலம் 57 பெருமானம் ஒவ்விரு முழு எண்களுக்கு இடையில் அமையும். வர்க்கமூலம் 57 அதுக்கு முந்திய எண் என்ன? முந்திய நிறைவர்க்க எண். வர்க்கமூலம் 57க்கு முந்திய நிறைவர்க்க எண் வர்க்கமூலத்துக்குள்ள 49. இந்திய நிறைவர்க்க அதுக்கு பின்னால வர வேண்டியது வர்க்கமூலத்துக்குள்ள 64. 49 வர்க்கமூல பெருமானம் எவ்வளவு? 7. 64 வர்க்கமூல பெருமானம் எவ்வளவு? 8. ஆகவே வர்க்கமூலம் 57 பெருமானம் எதுக்கும் இதுக்கும் இடையில இருந்திருக்கும் 7க்கும் 8க்கும் இடையில இருந்து மாத்தி கொடுத்துட்டு வாரையில 49க்கும் 64க்கும் இடையில இருந்து பெருமானம் மண்டல கேட்டவர் வர்க்கமூலம் 57 பெருமானம். அப்ப நீங்கள் இதையும் முந்திய நிறைவர்க்கன்னு எடுத்து அதுல பெருமானத்தை கண்டுட்டு தான் அதுக்கு இடையிலேன்னு சொல்லணுமா? இங்க காட்டப்பட்டுள்ள 10வது கேள்வியை பாருங்க. காட்டப்பட்டுள்ள அரியத்தின் கனவளவு 348 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் 348 சென்டிமீட்டர் கனம் என்று வந்து போகணும் இல்லையா? 348 சென்டிமீட்டர் கனமெனின் அரியத்தின் நீளம் ஜாதுன்னு கேட்க கவனிச்சு கொள்ளுங்க. அரியத்திர கனவளவுக்கு சமன்பாடு என்ன? அரியம் என்ற ஒரு சீரான குறுக்குவெட்டு உள்ளது. சீரான குறுக்குவெட்டு என்றாலே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, அடியில பரப்பு அல்லது குறுக்குவெட்டு பரப்பு தர செங்குத்துயரம். இங்க குறுக்குவெட்டா சீரான குறுக்குவெட்டா வேலை செய்ய போறது இந்த முக்கோணம். இந்த முக்கோணத்துல பரப்பு தர இதர உயரத்தை தான் நாங்கள் பெருக்க போறோம். இதுல உயரத்தை நான் என்ன எடுக்க போறேன்? எச் என்று எடுக்க போறேன். குறுக்குவெட்டு பரப்பு தர செங்குத்துயரம் தான் என்னது? உயரம் தான் அரியத்திர கனவளவு. கனவளவுக்கு தான் கோவை எழுத போறோம். கனவளவு சமன் 348 சென்டிமீட்டர் கனவளவு கோவை எழுதுனா முக்கோண பரப்பு தான் இதுல குறுக்குவெட்டு பரப்பு இங்க முக்கோணமா இருக்கிறதால அரை தர அடி என்னது 3. கவனமா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இங்க இது அடியா எடுக்கிறீங்கன்னா செங்குத்து இது 4 சென்டிமீட்டரா இருந்திருக்கும். செங்குத்து அங்க தந்துருக்கு, இங்கால பக்கத்துல தந்துருக்கு, இங்க தந்துருக்கு செங்குத்து. இது 4 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிருக்கும். அடி 3 செங்குத்து 4 இருந்திருக்கு. செங்குத்து எவ்வளவு? 4 சென்டிமீட்டர். இது குறுக்குவெட்டு பெறப்பட கோவை அங்கால அது தர அரியத்திர உயரம் எவ்வளவு? எச். என்னது கனவளவோட சமன்பாடு என்ன? அரியத்திர கனவளவுக்கு சமன்பாடு என்ன? முக்கோண குறுக்குவெட்டு பரப்பு தர எச். முக்கோண குறுக்குவெட்டு பரப்பு தான் அரைதர அடிதர செங்குத்தியரம். அரைதர அடி என்றா 3, செங்குத்தியரம் 4. அது எச்சால பெருக்கிறோம். பெருக்க வர போறது என்னது? 348. ரைட். அப்ப சுருக்கக்கூடியது சுருக்கி போட்டு 3h சமன் 348. ஆகவே h சமன் 348 கீழ் 3. சுருக்குவம் 3 3 மீதி இல்ல, 3 3 மீதி 18 1 18 3 6 10 எவ்வளவு வந்திருக்க போகுது? 116 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க. 3x ஐய வையிட y சமன் 7. 3x ஐய y சமன் 7. 5x 9y 25. அப்படி இருந்தா எக்ஸையும் வையையும் கூட்ட என்ன பெருமானம் தீர்க்காது என்று கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கக்குள்ள அன்றைக்கும் நான் ஹார்ட்லி காலேஜ் பேப்பர்ல அப்படி ஒரு வேலை செய்தேன். என்ன செய்யணும்? கொண்டு கூட்டி எல்லாம் கழிக்கக்குள்ள எக்ஸ் வர்ற மாதிரி இருக்கு. கூட்டி பாருங்க. எக்ஸையும் கூட்ட என்ன நடந்திருக்கு? இந்த 2 சமன்பாட்டையும் கூட்டி இருந்து என்ன நடந்திருக்கு பாருங்க. 5x 3x எவ்வளவு? 8x. இங்க 9y சயவையும் எவ்வளவு? 8y என்று வந்திருக்கு. 25 என்னன்னு வந்திருக்கும்? 32. இங்க 8x 8y என்று வந்தா அங்கால 32 வந்திருக்கும் கூட்டி இருந்தா. 8 பொது எடுத்தா என்ன வரும்? எங்களுக்கு எக்ஸகவை வரும். ரைட். அப்ப இதுல கூட்டினா கழிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் பார்ப்போம். இங்க 5xல 3x போயிருந்தா என்ன வந்திருக்கும்? 2x வந்திருக்கும். 9y இருந்து சயவைய கழிக்கக்குள்ள 10y வந்திருக்கும். மீன் எதிர சய சகவா மாறி இருக்கும்.
இங்க 2x அங்க 10y மண்டல வந்திருக்கும். அப்ப 2க்கும் பொதுவா அடுக்கலான்றதால கூட்டுறதான் சரி. டைம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. x+y வராது. சில இடங்கள்ல ஒரே மாதிரியான இப்ப 8y வந்த மாதிரி அங்க 2x 2y அப்படி வரும். இப்படி வந்தா பொதுவை எடுத்து நீங்கள் அங்கால கொண்டு போய் அதை பிரிச்சோ பெருக்கி விட்டீங்கன்னா சரி. இதுல நான் இந்த 2 சமன்பாட்டையும் நான் என்ன செய்ய போறேன், கூட்ட போறேன். முதலாவது சமன்பாடு 2வது சமன்பாடு நான் எழுதி காட்டினா முதலாவது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்டுறேன். கூட்டைக்குள்ள என்ன வரப்போகுது, இடது பக்கத்துல இருந்த 5x 3x கூட்டினா 8x, அங்கால 9yயையும் சயவையையும் கூட்டினா 9y சயவை, அப்ப எவ்வளவு சக 8y சமன் எவ்வளவா இருந்திருக்க போது 25 17 32. இதுல இருந்து நீங்கள் 8 பொது எடுக்கலாம். 8 பொது எடுத்தா x சக y சமன் எவ்வளவு 32. அப்ப 8 அங்கால போய் வகுபட்டு இருக்கும். 8 வகுத்தா அங்கால கொண்டு போய் x சக y சமன் 32. இது வகுத்திருக்கும். 8 வகுத்திருக்கும் எவ்வளவு 4. x சக y பெருமானம் எவ்வளவு 4. அடுத்த கேள்வி 0,4 என்ற புள்ளியினூடாக செல்லும் நேர்கோடு ஒன்றின் படித்திறன் 3 ஆகும். இன்னொரு நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதுகண்டு கேட்கிறேன். சமன்பாடுன்னு கேட்டா ஒரு நேர்கோட்டுட y சமன் mx சக c என்ற வடிவம் தான் நேர்கோட்டு வடிவத்திட சமன்பாடு. நேர்கோட்டு வரைவுகளோட பொது வடிவம் என்னது, y சமன் mx சக c. படித்திறன் நேரடியாவே சொல்லிட்டார், m சமன் எவ்வளவுன்னு சொல்லிட்டார் 3. வெட்டுத்துண்டு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன எழுதியலும் சமன்பாடு எழுதியலும். வெட்டுத்துண்டுன்றது என்னது, வரைவு வையச்ச எங்க இடைவெட்டதோ அந்த இடைவெட்டுற புள்ளியில வையால் கூறுதான் என்னது வெட்டுத்துண்டு. நாங்கள் இங்க இந்த புள்ளி சும்மா சொல்றேன் 3 புள்ளியில இந்த வரைவு இடைவெட்டதுன்னு சொன்னா இந்த புள்ளியில ஆள்கூறு என்ன, இந்த 3 புள்ளியில ஆள்கூறு என்னது, எந்த அச்சுக்குரிய புள்ளி வையச்சுக்குரிய புள்ளி. வையச்சுக்குரிய புள்ளி என்றா x ஆள்கூறு 0 வையாள்கூறு 3 இருந்தது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. வெட்டுத்துண்டு கேட்கிறாருண்டா x ஆள்கூறு 0 இருக்கிற ஏதாவது ஒரு ஆள்கூறு வந்திருந்தா அதான் வெட்டுத்துண்டா இருந்திருக்கு. இங்க அந்த ஆள்கூறு பாருங்க 0,4 வந்தது. 0,4 x ஆள்கூறு 0 வையாள்கூறு 4 அது வையச்சுக்குரிய புள்ளி. வையச்சுக்குரிய புள்ளி என்ன அதான் என்ன இருந்திருக்க போகுது வெட்டுத்துண்டா இருந்திருக்க போகுது. சி என்றது என்னது 4 இருந்திருக்கு. விளக்கம் இருக்கணுமா. வெட்டுத்துண்டுன்றது வரைவு வையச்சு இடைவெட்டுற புள்ளியில வையாள்கூறு. வையச்சு எங்கு இடைவெட்டுதுன்றதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் வெட்டுத்துண்டு சொல்றோம். இங்க நாங்கள் வையாள்கூறு எடுத்தாச்சு. இங்க என்ன வந்திருக்குது வையாள்கூறு 0,4 சொல்லி இருந்ததால அது கட்டாயம் வையச்சுக்குரிய புள்ளி என்றதால வையாள்கூறு 4 அதான் வெட்டுத்துண்டா இருந்திருக்கு. y சமன் m3என்றதால 3x சக 4. 13வது கேள்வியை பாருங்க. பெருக்கல் விருத்தி ஒன்றின் முதலாம் உறுப்பு 8ம் பொது விகிதம் 2 விருத்தியின் 15ஆம் உறுப்பை 2 வலுவாக எழுதட்டுமா. முதலாம் உறுப்பை நாங்கள் பெருக்கல் விருத்தியில முதலாம் உறுப்பு என்ன நாங்கள் a என்றது 8. பொது விகிதம் என்னவாம் 6 என்னது 2. இதுல 15ஆம் உறுப்பை கேட்டது. 15ஆம் உறுப்பண்டா ஷோர்ட் கட்டுன்னு தாரன் பாருங்க. பொது உறுப்பை காண்றதுக்கு சமன்பாடு tn சமன் a r என்சைய ஓராம்பலு. இது பொது உறுப்பை காண்றதுக்குரிய பொது சமன்பாடு பொது உறுப்பு. இதை விட்டு நாங்க ஷோர்ட் கட்டும் வச்சுக்கொள்ளலாம். 15ஆம் உறுப்பை காண்றதுக்குரிய ஷோர்ட் கட் என்னன்னா T15ன்றது a r என்னண்டு வரப்போகுது 15 கொண்டு போனா 14ஆம் உறுப்பு. இதே 10வது உறுப்பை காண சொன்னா என்ன வரும் AR 9ஆம் பலு. 8ஆம் உறுப்பண்டா AR 7ஆம் பலு கொண்டு வரும். 2ஆம் உறுப்பண்டா AR 1ஆம் பலு. இங்க 15ஆம் உறுப்பு கேட்டதால AR எத்தனையாம் பலு கொடுக்க போறீங்க 14ஆம் பலு. ஏன்றது என்னது 8 தர 6 2 14ஆம் பலு. 8என்றதை நாங்கள் எப்படி எழுதியலும் 8என்றது 2 3ஆம் பலு கொண்டு எழுதலாம். தர 2 14ஆம் பலு. இங்க பகுதி சமனா இருக்கிறதால பகுதி என்ற அடி சமனா இருக்கிறதால சுட்டி விதிப்படி அடிகள் சமனாயின் பெருக்கப்படும் போது சுட்டிகள் கூட்டப்படும். 2 17ஆம் பலு பாத்தீங்கள் தானே. AR என்சை ஓராம் பலுன்றதுதான் சமன்பாடு பொது சமன்பாடு. அதுல பிரதியிட்டாலும் சரி எண்ணுக்கு பதிலா 15 போட்டு கழிச்செடுத்தாலும் சரி. அதே 9ஆம் உறுப்பு நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட 8ஆம் உறுப்பை காணச்சுன்னா என்ன சொல்லுவீங்க. 8ஆம் உறுப்புக்கு பொது வடிவம் என்ன எழுதலாம் ARன் 7ஆம் பலு கொண்டு காணிச்சு. 12ஆம் உறுப்பண்டா 12ஆம் உறுப்புக்கு என்ன எழுதலாம் AR
11ஆம் பில். ஒரு ஒரு ஒன்றை குறைச்சி எடுத்தீங்கன்னா சரி. கூட்டல் விருத்தியிலையும் இதே மாதிரி தான். முதலாம் உறுப்பு ஏ, இரண்டாம் உறுப்பு ஏ சக டி என்று எடுக்கணும். மூன்றாம் உறுப்பண்டா ஏ சக 2 டி என்று வரும். நாலாம் உறுப்பண்டா ஏ சக 4 டி என்று வரும். இது கூட்டல் விருத்திக்கு. பெருக்கல் விருத்திக்கு முதலாம் உறுப்பண்டா ஏ என்று வரும். இரண்டாம் உறுப்பண்டா ஏ ஆர் என்று வரும். மூன்றாம் உறுப்பண்டா ஏ ஆறுட வர்க்கம் என்று வரும். நாலாம் உறுப்புக்கு ஏ ஆறுட மூன்றாம் பலு. அஞ்சாம் உறுப்புக்கு ஏ ஆறுட 4ஆம் பலு. இப்படியே போகும். பதினஞ்சாவது கேள்வியை பாருங்க. உருவிலுள்ள ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் எக்ஸின் பெருமானத்தை காண்கன்னு கேட்டு. இதுல பாருங்க எக்ஸ்ன்றது இஞ்ச காட்டியிருக்கா. இதான் எக்ஸ். இது 80 பாக. ரைட். இதுல எக்ஸ்ன்றது இந்த கோணம் கேட்டது. இது 80 பாகை என்று தந்திருக்கு. இதுல கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு படம். இது 80 பாகை. இது 80 பாகை. ரைட். ஒன்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு வட்டத்துல ஏதாவது 2 புள்ளி எடுத்தா அதை இணைக்கிற கோட்டுக்கு பேர் நான். அந்த நான் மையத்துல எதிரமைக்கிற கோணம் மைய கோணம் பாருங்க. இந்த இதுவும் இது ஒரு நான்டா. இந்த நான் மையத்துல எதிரமைக்கிற கோணம் என்னது 80 பாக. அதே நான் பரதியில எதிரமைக்கிற கோணம் பரதி கோணம். மைய கோணம் பரதி கோணம்ன்றதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு நான் மையத்துல எதிரமைக்கிற கோணம் பரதியில எதிரமைக்கிற கோணத்துல 2 மடங்கு. இது 80 இதை விட வேற இருந்திருக்கும் 40 பாகையா இருந்திருக்கும். இது 60 பாகை. இது 60 இது 40 இதுவும் வேற இருந்திருக்க போகுது 80 பாகையா இருந்திருக்குமே. முக்கோணில அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180ன்றதால ஜூம் பண்றேன்னு பாருங்க. ரைட். இப்ப இதுல இது 80 இந்த மைய கோணத்தை வச்சுக்கொண்டு பரதி கோணத்தை எடுத்தனா இது 40. இந்த 40 பாகையை எடுத்துட்டோம். இது 60 அவர் தரவுல இருந்தது. இது 60 இது 40 கோணிட அகக்கோணங்களை வச்சு இதன் எடுக்கலாம். இதையும் 80 பாகைன்னு எடுக்கலாம். இது 80 பாகைன்னா குத்தெதிர் கோணம் இதுவும் எத்தனை 80 பாகை. இப்ப இந்த முக்கோணிக்குள்ள அகக்கோணங்களை கூட்டினா என்ன வரப்போகுது? எக்ஸையும் 80ஐயும் கூட்டினா 180க்கு சமம். எக்ஸ் சமன் 180 மைனஸ் 160. எக்ஸ் சமன் எவ்வளவு 20 பாகை. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 16வது. 51 60 61 70 71 80 என்பன ஒரு கூட்டமாக்கிய மேடரன் பெரம்பனின் வகுப்பாயிடைகள் ஆகும். இங்கு தரப்பட்டுள்ள வகுப்பாயிடை 61 இறக்கம் 70 கீழெல்லை வரைப்பு மேலெல்லை வரைப்பு ஆகியவற்றை எழுது. இந்த கேள்வி மேடரன் பல்கோணி இல்லாடி வளையுறு வரையத்துல வரக்கூடிய கேள்வி. வளையுறு வரையம்டா தொடர்ச்சி தன்மை என்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸச்ச போடையக்குள்ள அதுல நாங்கள் 51 இறக்கம் 60ன்றது ஒரு நிழல் வரைவாக்குறோம்னா அடுத்தது 60லயே தொடங்கி அங்கால போகணும். அந்த தொடர்ச்சி தன்மை இல்லாம இருக்கு பாருங்க. இதுல 51 இறக்கம் 60 பிறகு 61 இறக்கம் 70 வருது. இங்க மேலெல்லையா இருந்தது 60. அடுத்ததுல கீழெல்ல என்னவா இருக்கு 61. இங்க 60ல தொடங்கி அடுத்தது 61 60ல முடிஞ்சது. இங்க 61 தொடங்கி அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தா அது தொடர்ச்சி தன்மை அற்ற மீடரன் பெரம்பல அமைஞ்சிடும். இங்க 60ல முடிஞ்சு அங்கேயும் 60ல முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு வரைப்படுத்த வேணுமா? இங்க எவ்வளவு கேப் இருக்கு? இந்த 61க்கும் 60க்கும் இடையில கேப் எவ்வளவு 1. அந்த 1 2ஆல பிரிச்சா எவ்வளவு 0.5. 0.5 என்ன செய்வீங்க? கீழெல்லையில இருந்து கழிப்பீங்க, மேலெல்லையோட கூட்டுவீங்க. அவர் தந்த வகுப்பாயில கீழெல்லையில இருந்து கழிச்சு மேலெல்லையோட கூட்டுமா. கீழெல்லையோட கழிச்சா என்ன வரப்படும்? திருத்தப்பட்ட கீழல் என்ன வரும் 50.5 வரும். 51ல தசமஞ்ச கழிச்சா அதுல இருந்து 60ஓட தசமஞ்ச கூட்டுனா எவ்வளவு 60.5. இந்த 61ல தசமஞ்ச கழிச்சா எவ்வளவு வரும் 60.5.
70ஓட தசமஞ்ச கூட்டினா என்ன வரும்? 70.5. இப்ப பாருங்க தொடர்ச்சி தன்மை வந்துட்டല്ലോ. அதே மாதிரி அங்காலையும் 71.9 இருந்தது. 71.9 இங்க 71 தசமஞ்ச கழிச்சா என்ன வரும்? 70.5. அதுல இஞ்சால 80.5 தசமஞ்ச கூட்டி இருக்கு. இதுல இருந்து அவர் கேட்டது என்னண்டா இந்த 61.70 கீழ்வரைப்பு மேல் வரைப்பு தான் கேட்டது. 61.70 கீழ்வரைப்பு என்ன இருந்திருக்கும்? 60.5 இருந்திருக்கும். மேல் வரைப்பு என்ன? 70.5. முதல் கீழ் இல்ல மேல் இல்லை என்று சொல்லுவோம். பிறகு சொல்லியக்குள்ள கீழ் வரைப்பு மேல் வரைப்புன்னு சொல்லுவோம். திருத்தப்பட்ட வகுப்பாயிடையிட கீழ் எல்லையை தான் நாங்கள் கீழ் வரைப்புன்னு சொல்றோமா. அதாவது தொடர்ச்சித்தன்மை இல்லாத இடத்துல இப்படியான வேலை செய்யலாம். அடுத்த கேள்வியை பாருங்க. 17வது கேள்வி. ஆண்கள் 7 பெண்கள் 6 உள்ள பஸ் வண்டியில் இருந்து பஸ் தரிப்பிடத்தில் ஆண் ஒருவர் இறங்குவதற்கான நிகழ்தகவை காணலாம். ஆண்கள் 7 பெண்கள் 6 என்று சொன்னா மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 13. 13ல 7 பேர் ஆண்கள். நிகழ்தகவு சொல்லியக்குள்ள மாதிரி வழி என்று சொல்றது நாங்கள் சொன்னது மொத்த நிகழ்ச்சி எத்தனை நிகழ்ச்சி நடைபெறலாமோ அது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் மாதிரி வழி. இந்த ஆண்கள் 7 பேர் பெண்கள் 6 பேர்னா மொத்தம் எத்தனை இருந்திருக்கு? 13 பேர். 13 பேர்ல எத்தனை பேர் ஆண்கள்? 7 பேர் ஆண்கள். அப்ப ஆண் ஒருவர் இறங்குவதற்கான எழுதுனா 13 சொல்றேன் இல்லையா? 13ல 7 சந்தர்ப்பம் இருக்கு. 13 சந்தர்ப்பம் இருக்கு. மொத்த சந்தர்ப்பம் மொத்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மொத்த நிகழ்வுகள் 13. அதுல 7 நிகழ்வு என்னவா இருக்கலாம்? ஆண்கள் இறங்குறக்கூடிய சந்தர்ப்பமா இருக்கு. அடுத்தது ஈஸியான ஒரு பேப்பரா. மடக்கையை சுட்டிக்கு மாத்தி எடுக்க வேண்டிய அடுத்த கேள்வியை பாருங்க. லொக் 2 அடியாக உடைய ஏயின் மடக்க பிரமாணம் எவ்வளவா? 5. ஈட பிரமாணம் வேணும்னா முதலாவது மடக்கையை நீக்கும். இப்படியே வச்சு பார்த்து சரி வராதல்லோ என் லொக்குலியல்லோ நிக்குது, மடக்கைக்குள்ள நிக்குதுன்னு சொன்னா நீங்கள் அந்த மடக்கையை சுட்டிக்கு மாத்துங்க. இங்க என்ன அடியா இருந்தது? 2. சுட்டியிலையும் என்ன அடியா இருக்கும்? 2. 2 இந்த சுட்டி என்ன வரப்போகுது? 5 சமன் இருக்கு 8. ஆமல்லோ 2 5 எதுக்கு சமன்? 8. 2 5 பண்றது ஏக்கு சமன். நேரடியா 2 5 காணலாம். 2 5 பண்றது எவ்வளவுக்கு சமன்? 32. அப்ப 8 பிரமாணம் எவ்வளவு? 32. மடக்கையில எது அடியோ அது சுட்டியிலையும் அடியா இருக்கும். சமனுக்கு அங்கால நிக்கிறது சுட்டியில வரும். அதுக்கு பிறகு இங்க இருந்தே இங்க நாங்கள் எழுதினாங்கள். அப்ப இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இப்படி வந்திருந்தா எல்ஓஜி 5 அடியாக உடைய 25 மடக்கை பெருமானம் 2 அப்படின்னு என்னென்னு எழுதலாம். இது சுட்டியில எழுதியக்குள்ள இங்க அடி என்ன? 5. அப்ப சுட்டியிலையும் அதான் அடி. சுட்டியிலையும் அதான் அடி. சுட்டி அங்க இங்க வழியால இருந்தவர் சமணக்கங்கால இருந்தவர் சுட்டியார். 5 2 எதுக்கு சமன்? 25. 19வது கேள்வியை பாருங்க. உருளையின் வளைபரப்பின் பரப்பளவு 336 சென்டிமீட்டர் வர்க்கமா. அதன் அடியின் பரதியின் நீளம் 42 சென்டிமீட்டர் எனின் உருளையின் உயரம் ஜாதன்னு கேட்க. உருளை என்றாலே உருளையில இருக்கிற பாகங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். பரப்பு காண்றது உருளையோட வளைபரப்பின் பரப்பளவு உள்ள சொன்னவர். வளைபரப்பட பரப்பண்டா அர்த்தம் என்ன? என்னென்ன இருக்கு? வளைபரப்புன்றது ஒரு செவ்வக வடிவமா இருக்கும். என்ன ரைட். இதுல இந்த நீளமா இருக்கல்லோ, இந்த நீளம்ன்றது நீங்கள் அந்த ஒரு உருளைய வெட்டி எடுக்கக்குள்ள வார இந்த வட்டப்பகுதி தான் நீட்டு பகுதியா வரும். அடியில இருந்த வட்டம் தான் என்னவா வரும்? நீளமா வரும். கொஞ்சம் நீளம் என்னவா இருந்திருக்கும்? அதுல பரிதியிட நீளமா இருக்கும். அதாவது 2πr இருந்திருக்கும். செவ்வகத்திட நீளம்ன்றது அந்த உருளையிட அடியிட பரிதியிட நீளத்துக்கு சமம். செவ்வகத்திட நீளம் உருளையிட அடியிட பரிதியிட நீளத்துக்கு சமம். இங்க நாங்கள் பரிதியிட நீளம் அவர் நேரடியாக தந்திருக்கிறார். இது நீளமோடு இருந்திருக்கும் 42 சென்டிமீட்டரா இருந்திருக்கும். இதுல உருளையோட உயரம்ன்றது எச்சண்டா, இந்த செவ்வகத்தின் உயரம் என்ன இருந்திருக்கும்? எச்சா இருந்திருக்கும். உங்களுக்கு நேரடியா சமன்பாடு ஞாபகம் வச்சிருக்கிறப்புள்ள உடனே அப்ளை பண்ணும். வளைவரப்பண்டாலே 2πr தர எச். 2πr தர எச்சண்டா இஞ்சால வரப்போகுது. அது எதுக்கு சமனா இருந்திருக்க போகுது? 336. 2πr எவ்வளவு? 42 தர எச் சமன் 336. ஆகவே எச் 7 மாற்றினா அந்த 42 அங்கால வந்து பிரிபட்டு இருக்கும். 336 கீழ் 42 சுருக்குனா 6 சுருக்கலாம். 6 7 42 மேல சுருக்குனா 6 5 30 மீதி 36 6 6 36.
அதனால இன்னும் ஒரு 7 சுருக்கலாம். அப்ப எத்தனை வந்திருக்க போகுது? 8 சென்டிமீட்டர், 7, 8, 50. ஆகவே உருளையோட உயரம் என்னவா இருந்திருக்க வேணும்? 8 சென்டிமீட்டர். அடுத்து உருவில் தரப்பட்டுள்ள 20வது கேள்வியை பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் நான் ஏபியின் நீளம் 24 சென்டிமீட்டரும் ஓஎக்ஸ் சமன் 9 சென்டிமீட்டர் ஆகுமெனின் வட்டத்தின் ஆரையை காணலாம். வட்டத்துல ஆரை என்றா என்ன? வட்டத்துல மையத்தையும் கருதியில் இருக்கிற ஒரு புள்ளியையும் இணைச்சா ஆரை என்றா ஓபியின் ஆரை. ஓபியில நீளத்தை கண்டா சரி. ஓபியில நீளத்தை காண்றதுக்கு இதுல ஒரு சின்ன வேலை செய்ய போறோம், கவனிங்கோ. ஓன்றது மையம், மையத்தில இருந்து இதுல ஒரு தேற்றம் ஒன்று இருக்கு. மையத்தில இருந்து வட்டத்தின் நான்கு என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. மையத்தில இருந்து ஒரு நானுக்கு வரைகிற செங்குத்து தான் அந்த நாணு இரு சமகூறும். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மையத்தில இருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து தான் அந்த நாணு. இப்ப ஏபி என்றது நாணல் என்று சொன்னவர், ஏபி என்றது நானன்னு சொன்னா, ஏபி என்ற நாண இந்த ஓன்ற மையத்தில இருந்து வரைஞ்ச அந்த செங்குத்து தான் ரெண்டாக்கும்டா ஓஎக்ஸ்ன்றது செங்கோணமா இருந்திருக்கும். ஓஎக்ஸ் பி என்றது என்னது? செங்கோணம். உங்களுக்கு தெரியுது, இதுல ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று வரப்போகுது. அதுல செங்கோண முக்கோணியில இதுல ஏபியில நீளம் சொல்லி இருந்தவர் இவ்வளவுன்னு சொல்லி இருந்தவர் ஏபி 24 சென்டிமீட்டர் சொன்னவர் என்று சொன்னா, இது எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். இங்க எவ்வளவு? 12 சென்டிமீட்டர் இருந்திருக்கும். ஆமல்லோ. எக்ஸ் பி 12 சென்டிமீட்டர், ஏஎக்ஸ் 12 சென்டிமீட்டரா இருந்திருக்கும். அப்ப செங்கோண முக்கோணியில அப்ளை பண்ணுவோம். இப்படி ஒரு செங்கோண முக்கோணி வந்திருக்கும். அதுல இது ஓஎக்ஸ், இங்க பி. இதுதானே யாரு? இது 9 சென்டிமீட்டர் தந்திருந்தவர், இது 12 சென்டிமீட்டர் தந்திருந்தா நாங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் அவர் சமன் சொல்லியிருந்தவர் 24 அரைவாசி 12. மற்றது செங்கோண முக்கோணின்றதை கண்டுபிடிச்சு நாங்கள் இதுல இருந்து பைதகரஸ் தொடர்பை பாவிச்சிங்கன்னாலும் சரி, இல்ல பைதகரஸ்ல மும்மைகளை பாவிச்சாலும் ஓகே தான். மும்மைகள் என்னென்ன மும்மைகள்? 3, 4, 5 ஒரு மும்மை. ஏன்னா 3, 4, 5 ஒரு மும்மை என்றா இத 3 அளவிற்கும் பார்ப்போம். இந்த மும்மையை 3 அளவிற்கும் 3, 9, 12. அப்ப 3 எவ்வளவு? 15 இருக்கு. அப்ப இந்த 6 நீளம் என்னவா இருந்திருக்கும்? 15 சென்டிமீட்டர். இல்ல பைதகரசை பாவிக்க போறீங்கன்னா 9 வர்க்கம் பிளஸ் 12 வர்க்கம் சமன் எவ்வளவு? 6 வர்க்கத்துக்கு. 81 பிளஸ் 12 வர்க்கம் 144 சமன் 6 வர்க்கத்துக்கு. 144 81 225 சமன் 6 வர்க்கத்துக்கு. 6 சமன் எவ்வளவு? 15. என் வர்க்கம் மூலம் எடுத்திருப்பீங்க. 2 பக்கமும் சுருக்கி எடுக்க 15. உண்மைகளை பாவிச்செழுதினாலும் பிழையில்லை. மோட்டார் வாகன வண்டியில் பயணம் செய்யும் ஒருவர் 15 நிமிடத்தில் 14 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்வார். அவரது கதியை கிலோமீட்டர் per ஹவரில் காணலாம். கதியை கேட்கிறாருன்னா கிலோமீட்டர் per ஹவர்ல கேட்கிறாரோ, ஆனா நேரம் என்னத்துல சொன்னவர்? நிமிடத்துல சொன்னவர். அப்ப நிமிடத்தை மனத்தியாலமா மாத்தணும். 15 நிமிடம்ன்றது மனத்தியாலத்துல சொன்ன என்னண்டு வரும்? 15 நிமிடம்ன்றத மனத்தியாலத்துல சொல்றதுக்கு என்ன செய்யணும்? 15 60ஆல பிரிக்கணும். பிரிச்சா என்ன வரும்? 1 இங்க 4, 1 கீழ் 4 மனத்தியாலம் எடுக்கலாம். இனியாவது அதை கொண்டு போய் பிரதியிடுவோம். அதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். அதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இங்க கதி தெரியும், தூரம் தெரியும், 14 கிலோமீட்டர். அழக போட்டு பிரதியிட்டு பழகுங்க. 1 கீழ் 4 h நேரம். எப்பையும் இந்த பின்னத்துக்குள்ள பின்னம் இப்படி ஒரு இதை பாருங்க. ஏன் கீழ் பிய ஏன் கீழ் பி என்ற பின்னத்தை எக்ஸின் கீழ் y என்ற பின்னம் பிரிக்கு. எக்ஸின் கீழ் y என்ற பின்னம் பிரிக்குதுன்னு சொன்னா என்னென்று பிரிக்கும்? எப்படி ஷார்ட்கட்ல எழுதலாம்? இந்த பின்னத்துக்குள்ள பின்னம் இல்ல இருக்கு. இது தொகுதி, இது பகுதி. பகுதியில இருந்த பின்னத்திட பகுதி என்ன? இங்க y எங்க போகும்னா மேல போகும். தொகுதியில இருந்த பகுதி எது? பி எங்க வரும்? கீழே வரும். ஏ மேல நிக்க அந்த y போய் மேல பெருக்கும், பி கீழே வந்து எக்ஸோட பெருக்கும். எக்ஸ் பி. இது என்ன விளக்கம் என்று சொன்னா, இதை எப்படி எழுதலாம்? இல்ல ஏன் கீழ் பிய வகுப்புறம் எக்ஸின் கீழ் வையால். இதால ஏன் கீழ் பி என்ற பின்னத்தை எக்ஸின் கீழ் y என்ற பின்னத்தை நான் வகுத்துனாங்க. அதை வகுக்கிறதுக்கு செய்யல இல்ல பின்னத்துல வகுத்தல் செய்யறேன்னு என்னன்னு செய்யறேன்? நாங்கள் பெருக்களா மாத்தணும், தரவா மாத்தணும். தரவா மாத்தைக்குள்ள வையின் கீழ் எக்ஸ் தானே வரும். நிகர் மாறடக்கியக்குள்ள இது வையின் கீழ் எக்ஸ் வரும். இதுல ஆன்சர் என்ன? ஏ வையின் கீழ் பி எக்ஸ் தான். அதேதான் இங்கேயும் வரும். இங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இந்த பகுதி மேல போகும்.
மேல பகுதி இல்ல, மேலும் தொகுதி மட்டும்தான் இருந்தது. மேலே இருந்த ஒரு பெருமானம் தொகுதி மட்டும்தான். கீழே இருந்தது பின்னம். கீழே இருந்த பின்னத்துல பகுதியை இடம் மாத்தினீங்கன்னா சரி, பகுதி எங்க போகும்? மேல போகும். 4 தடவை 14 வரப்போம். 4 தடவை 14 கிலோமீட்டர் அவர் 2 பேர் என்ன வரப்போகுது? நன்னாங்க 16 56 கிலோமீட்டர் H மைனஸ் சொன்னாலும் சரி, அல்லது அவர் சொன்னாலும் சரியா. அடுத்தது, உயரமான கட்டிடம் ஏபியின் உச்சி பியில் உள்ள ஒருவர் கார் ஒன்றை 42 பாக இறக்க கோணத்தில் காண்கின்றார். ஏபி என்றது ஒரு நிலைக்குத்தான கட்டிடம். அந்த கட்டிடத்துல உச்சி பியில ஒரு ஆள் நிக்கிறார். அந்த பியில நிக்கிறவர் காரை 42 பாக இறக்க கோணத்துல காண்கின்றார். காரை அவர் பாக்குறத நாங்கள் பார்வையை கீறின சைட்ன்னு சொல்றது. பார்வையை நாங்கள் எப்படி காட்டினா அப்படி வரும்? இதுதான் காரண்டை, இதான் இப்படிதான் பார்த்துருக்கேன். ரைட், ஒரு புள்ளியா எடுக்கணும். ஆனா புள்ளியா கருதி இல்லாத பெரிய காரா கருதி இருக்கு. ஆனா நாங்க கணிதத்துல புள்ளியா கருதி தான் கணித்தல் செய்யும். இப்ப பீல நின்றால் காரை பார்த்திருந்தா இதான் அவற்ற பார்வை பார்வை தானே அவர் பார்த்துதான் இருந்திருக்கும். நேரத்தானே பார்த்திருப்பாரு. அங்க இருந்து எப்படி பார்த்திருப்பாரு? இந்த மாதிரி வியூல பார்த்திருப்பாரு. ரைட். அப்ப இப்ப கேட்டது என்னண்டா, இறக்க கோணம் இல்ல கேட்டது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏற்ற கோணம் என்றாலும் சரி, இறக்க கோணம் என்றாலும் சரி, அவர் நிக்கிற இடத்துல இருந்து கிடைமட்டம் எடுக்கும். நிக்கிற இடத்துல கிடைமட்டம். இதுல எதுக்கு எங்க நின்றவர்? பீல இல்ல நபர் நின்றவர். பீல கிடைமட்டம் எடுத்தா அந்த கிடைமட்டத்துக்கும் அந்த பார்வையென்று நான் இப்ப கீர்ன போட்டுக்க முடியல. சைட்டுன்னு சொல்றது பார்வை புலன். பார்வை புலன் நல்லது. அந்த பார்வை அவர் கண்ணால பார்த்திருப்பார். இப்படித்தான் பார்த்திருப்பார். இந்த இந்த கோணத்தை தான் நாங்கள் கொடுக்கணும். 42 பாயின்னு கொடுக்கணும். இதல்ல இந்த கோணத்தை கொடுக்கல, மாறி கொடுத்துட்டு வரையில ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இறக்க கோணம் ஏற்ற கோணம் கேட்கணும்னா நிக்கிற இடத்துல எந்த புள்ளியில இருந்து பாக்குறோமோ அந்த புள்ளியில இருந்து கிடைமட்டத்தை வரைஞ்சு அங்கிருந்தா இறக்க கோணம் ஏற்ற கோணம் பார்க்கணும். கிடைமட்டத்தில இருந்து கீழ் நோக்கி வந்தா இறக்க கோணம், கிடைமட்டத்துல இருந்து மேல் நோக்கி போனா ஏற்ற கோணம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது கிடைமட்டம். கிடைமட்டத்தில இருந்து கீழ் நோக்கி 42 பாகைன்றது. அப்ப இங்கதான் வந்திருக்கும் 42 பாகை. இவ்வளோத்தையும் காட்டியிருந்தீங்கன்னா சரி. 23வது கேள்வியை பாருங்க. ABCD, CDEF என்பன இணைகரங்களா? முக்கோணி ABCயின் பரப்பு 12.5 சென்டிமீட்டர் வர்க்கம் எனின் இணைகரம் CDEF-இன் பரப்பை கேள். ABCD-யும் CDEF-உம் இணைகரங்களாம். ஏபிசியில பரப்பு சொல்லி இருக்கிறார். முக்கோணி ஏபிசியில பரப்பு பாருங்க. முக்கோணி ஏபிசி என்றது இதான். இதுல பரப்பு எவ்வளவுன்னு சொல்லி இருக்கிறார்? 12.5 சென்டிமீட்டர் வர்க்கம். முக்கோணி ஏபிசியில பரப்பு 12.5 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொன்னா இதுவும் எவ்வளவு? 12.5 சென்டிமீட்டர் வர்க்கமே. இணைகரத்திட மூலைவிட்டம் பரப்பை இருசம கூறுடும். அப்ப இந்த இணைகரம் ஏபிசியில பரப்பு எவ்வளவு? இணைகரம் ஏபிசியில பரப்பு 12.5 எவ்வளவு? 25 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆனா இணைகரம் ஏபிசியில பரப்பு ஓட்டவர் இல்ல, CDEF பரப்பு. CDEF என்றது எங்க இருக்கு? இங்க பாருங்க, இங்க இருக்கு CDEF என்ற இணைகரம். இதான் என்னது? CDEF என்ற இணைகரம். இந்த இணைகரத்துல பரப்பு கேட்டு இதுல பரப்பு வேணும்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு தேட்டம் படிப்பிச்சு நாங்கள் என்ன ஒரே பொது அடியையும். பொது அடி என்ன பாருங்க, இந்த ABCD என்ற இணைகரத்துக்கும் CDEF என்ற இணைகரத்துக்கும் பொது அடியா இது வேலை செய்யுது, CD வேலை செய்யுது. பொது அடியையும் ஒரே இரு சமாந்திர கோடுகளுக்கும் இடையில் அமைஞ்ச இணைகரங்கள்ட பரப்பு என்னவா இருக்கு? சமனா இருக்கு. அதாவது ஒரே அடியை வச்சிருக்கு. ரெண்டுக்கும் பொது அடி. CD என்றது பொதுவான அடியா இருக்குண்டா. அதே மாதிரி ரெண்டு இணைகரமும் எந்த சமாந்திர கோட்டுக்கு இடையில இருக்கு? AF என்ற சமாந்திர கோட்டுக்கு இடையிலான் இருக்கு. AF என்றதும் DC என்ற சமாந்திர கோட்டுக்கும் இடையிலான் ரெண்டு இணைகரமும் பொது அடியையும் ஒரே இரு சமாந்திர கோடுகளுக்கும் இடையில இருக்கிற இணைகரங்களோட பரப்பு சமன்டா ABCD பரப்பும் இணைகரம் ABCD பரப்பும் இணைகரம் CDEF பரப்பும் என்னவா இருக்கும்? சமனா இருக்கு. அப்ப இணைகரம் ABCD பரப்பை வச்சுக்கொண்டு CDEF பரப்பு சொல்லலாம். என்னது? 25 சென்டிமீட்டர். காரணத்தை எழுதி விடுங்க. பொது அடியையும் பொது அடி CDயை ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கும் இடைப்பட்ட
ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கும் இடைப்பட்ட இணைகரங்களின் பரப்புகள் சமம். இணைகரங்களின் பரப்புகள் சமம் என்று சொல்லிவிட்டீங்க. அடுத்தது புள்ளி ஓவிலிருந்து சமதூரத்தில் அமைப்பு கேள்வி. புள்ளி ஓவிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு ஏபி ஆகும். புள்ளி ஓவிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு தான் என்னவாம்? ஏபி ஆகும். ஏஓ பிஓவில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைந்து அது ஏபியை சந்திக்கும் புள்ளியை பி என பெயர். முதலாவது சொன்னவர் புள்ளி ஓவில இருந்து சமதூரத்தில். புள்ளி ஓவண்டா ஒரு நிலைத்த புள்ளி இல்லோ, ஒரு நிலைத்த புள்ளி இருந்து சமதூரத்தில் அசைஞ்சு அதுக்கு பேர் என்ன? வட்டம் இல்லோ. அதுல ஒரு சின்ன துண்டு தான் தந்திருக்கு. இதுல அதான் ஏபின்னு சொன்னவர். ஏபி வில் ஏபின்னு சொல்லி இருக்கணும். ஏபி என்றும் குறிப்பிட்டு சொல்லையில பாருங்க, புள்ளி ஓல இருந்து சமதூரத்தில் அசைஞ்ச புள்ளி தான் ஏபி. அது வட்டம். ஓகே, அது அவர் வரைஞ்சு தந்தது. எங்களை வரைய சொன்னது என்னன்னு பாருங்க, ஏஓ ஒன்ற பிஓ ஒன்ற ரெண்டு ஏஓ பிஓவில இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளி. இங்க ஏன்றது என்னது? ஒரு நேர்கோடு. பிஓன்றதும் ஒரு நேர்கோடு. இந்த ரெண்டு நேர்கோடும் நேர்கோட்டுல இருந்து சமதூரத்துல என்ன என்னது? ரெண்டு நேர்கோட்டுல இருந்து சமதூரத்துல இருந்து அடிப்படை ஒழுக்குள்ள தெரியும். 4 அடிப்படை ஒழுக்கு இருக்கு. முதலாவது ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து மாறா தூரமா இருந்தா அது என்னது? வட்டம். ஒரு நிலைத்த புள்ளி மாறா தூரம்ண்டா வட்டம்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ரெண்டு நிலைத்த புள்ளி சமதூரம் என்று சொன்னா என்ன இருக்கும்? செங்குத்து இருசமகூடாக்கியா இருக்கு. அந்த ரெண்டு நிலைத்த புள்ளியை முனைக்கிற கோட்டுட செங்குத்து இருசமகூடா. அடுத்தது மூன்றாவது ஒரு நிலைத்த கோடு. அந்த நிலைத்த கோட்டுல இருந்து மாறா தூரத்துல அசையுதுன்னு சொன்னா அது சமாந்தர கோடு. ரைட். அடுத்தது 4வது அடிப்படை ஒழுக்கு என்ன? ரெண்டு நிலைத்த கோடு, அதுவும் அப்படின்னா ரெண்டு சந்திக்கும் நிலைத்த கோடு அதுல இருந்து சமதூரத்துல அசையுதுன்னு சொன்னா அது என்னது? கோண இருசமகூடாக்கி. இங்க கேட்டதுல ஏஓன்ற பிஓன்ற ரெண்டும் என்னது? ஏஓண்டா ஒரு கோடு, பிஓண்டா இன்னொரு கோடு. ஏ பின்னு சொன்னா ஏன்றது ஒரு புள்ளி, பி என்ற ஒரு புள்ளி. தெளிவா வச்சுக்கோங்க. ஓவில் இருந்துன்னு சொன்னா ஓன்றது ஒரு புள்ளி, ஏபியில் இருந்துன்னு சொன்னா ஏபி என்றது ஒரு நிலைத்த கோடு. இது விளக்கம் இருக்கணும். கமா போட்டிருந்தா புள்ளி, இங்க ஒரு தனி புள்ளி, இது ரெண்டு புள்ளி, ஏபி என்றது ஒரு கோடு, இங்க சொல்லி இருக்கு ஏஓ பிஓன்றது ரெண்டு கோடு. இந்த ஐடியாவை வச்சு கொண்டீங்கன்னா சரி, அடிப்படை ஒழுக்கு தெளிவா இருந்தாலே இந்த கேள்வி தெளிவா ஆன்சர் எழுதி போட்டு போகணும். ரைட். இப்ப அவர் வரைய சொன்னதை பார்ப்போம். ஏஓ பிஓவில இருந்து என்னதான் சமதூரத்துல என்ன? ரெண்டு நிலைத்த கோட்டுல இருந்து சமதூரம் என்னது? கோண இருகூறாக்கி. இந்த கோண இருகூறாக்கி வரைகிறதுக்குரிய வேலை என்ன? முதலாவது ஒரு வில்லண்டு வெட்டுவீங்க. ஓவுல வச்சு ஒரு வில்லண்டு வெட்டுவீங்க. அங்கேயும் இந்த ரெண்டு புள்ளியும் சரி, அந்த வில்ல வெட்டின பிறகு அந்த ரெண்டும் புயத்தையும் வெட்டின இடத்துல இருந்து சமதூரத்துல இருந்து வெட்டுவீங்க. அது ரெண்டையும் என்ன செய்வீங்க? நினைச்சு விடுவீங்க. என்ன வரும்? கோண இருபுறாக்கியம். அது அங்க அது ஏபிஐ வில் ஏபிஐ சொல்லியிருக்கணும். அது வில் ஏபி எங்க போய் இடைவெட்டினதோ அதை என்னென்று கொடுக்கட்டாம்? பிஎன கொடுக்கட்டாம். வில் ஏபி அது எங்க போய் இடைவெட்டி இருக்கும், இஞ்சி இடைவெட்டி இருக்கும், அதை பிஎன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடம் தான். ரைட். இது பியா இருந்திருக்கும், இந்த இடம் பியா இருந்திருக்கும். ரைட். அடுத்தது குழுவில் காட்டப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய எக்ஸ் ஒய்யின் பெருமானத்தை காண்கின்ற கேட்டு. நடுப்புள்ளி தேட்டத்துல மறுதலை தேட்டம் இருக்கு. எக்ஸ் ஒய்யிட பெருமானத்தை கேட்டிருக்கான். எக்ஸ்ன்றது கோணம், அடுத்தது ஒய்யிட பெருமானம் கேட்டிருக்கு. ரைட். அப்ப இந்த சமாந்திர கோட்டை வச்சுக்கொண்டு முதலாவது கோணத்தை கண்டுபிடிக்கலாம். கவனிச்சு கொள்ளுங்க, இரண்டும் சமாந்திரம். இந்த ரெண்டு கோடும் சமாந்திரம். இந்த ரெண்டு சமாந்திர கோடுன்னா அவங்களுக்கு தெரியணும். சமாந்திர கோடுகளுக்கு இடையில பானா ஷேப் மாதிரி ஒரு ஷேப். அந்த அர்த்தம் என்ன?
நேயக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை அளவு 180. இது 116 சொன்னா 180 வார மிச்சம் தான் என்ன இருந்திருக்கணும், இதா இருந்திருக்கணும். இல்லைன்னா சட்படிவம் எடுத்தாலும் சரிதான், இப்படி வந்தாலும் சரிதான். பாருங்க, இந்த ஷேப்ல இங்க வந்து இப்படி வந்து இப்படி போனா இந்த கோணமும் நேரடியாக சமன்னு சொல்லாமே. சட்வடியத்துலானே இருக்கு, சட் ஷேப்ல இருக்குன்னா என்னது, இது 116ன்னா சிறபெருமான உழவு 116 பாகை. காரணம் ஒன்று விட்ட கோணம் சமாந்திரம் இருந்து தானே. படங்கள் பார்க்கக்குள்ள இந்த தரவுகளை தெளிவா பயன்படுத்துவோம். சமாந்திரம் சொல்றாருண்டாலே அது அர்த்தம் இங்கேயோ தேவை வரப்போகுது, அந்த சமாந்திரத்துல பிரயோசனம் எடுக்கணும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இந்த பக்கத்தை வந்து இது நடுப்புள்ளி ஆக்கி இருக்குன்ற தெரியுதா, இதான் நடுப்புள்ளி. ஏன் இதுவும் சமனண்டு காட்டியிருக்கு, இந்த துண்டும் அந்த துண்டும் சமனண்டு காட்டியிருக்குன்றா இது நடுப்புள்ளி. இந்த நடுப்புள்ளியிலிருந்து 3ஆம் பக்கத்துக்கு சமாந்திரமா வரைகிற கோடு எஞ்சிய பக்கத்தை என்ன செய்யும், இரு சமகூருடன் நடுப்புள்ளி திட்டத்துல இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், ஏதாவது ஒரு புள்ளியில நடுப்புள்ளியிலிருந்து ஒரு பக்கத்துக்கு சமாந்திரமா வரைகிற கோடு 3ஆம் பக்கத்தை என்ன செய்யும், இரு சமகூறு. இங்க இது 8 வையம் என்ன இருந்திருக்கணும், 8 சென்டிமீட்டர் இருந்திருக்கும். வை சமன் 8 சென்டிமீட்டர். காரணம் நடுப்புள்ளி தேற்று. ரைட், பி பார்ட் வந்து தொடர்ந்தும் அப்டேட்ல இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தேவையான பிள்ளைகளுக்கு ஜா பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பி பார்ட்ல இருக்கிற மிச்சத்தையும் எக்ஸாம் கிட்ட வந்துட்டு எல்லாரும் பேப்பர்ஸ் செய்து பாருங்க. வடிவா நிறைய பேப்பர்ஸ் செய்து பார்க்குற பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் அந்த எக்ஸாம் பயம் போகும். தேடி தேடி செய்யுங்க, செய்துட்டு ஆன்சர்ஸை செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.